தனுஷ் ஒரு சைக்கோ. சுசித்ரா அவங்களும் நிறைய சொல்லியிருக்காங்க தனுஷ் பத்தி எல்லாமே. தனுஷுக்கு வந்துட்டு மற்றவங்களோட வளர்ச்சி பிடிக்காது, பிரைவசி சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நண்பன் தானே. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? இன்னைக்கு செலிபிரிட்டி சைக்காலஜி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தனுஷ், நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இந்த மாதிரி இன்னைக்கு யூடியூபை ஓபன் பண்ணி பார்த்தாலேவும் இவங்களோட சண்டைகள் தான் பெருசா இருக்குது இல்லையா? இதுதான் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அப்படின்னு சொல்லி சைக்காலஜில சொல்லுவோம். காக்னிட்டிவ் டிசோனன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் விக்னேஷ் சிவன், நயன்தாரா, தனுஷ் அவங்க பிரச்சனைகளை பத்தி கொஞ்சம் டீப்பா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? இந்த 4 மாடு கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆனா நம்ம மறந்துடுறோம். சின்ன வயசுல படிக்கிற ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம பெரியவங்களை ஆக ஆக நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த 4 மாடு ஒன்னாதான் சேர்ந்து புல்லு மேய போகுமா. எங்க பார்த்தாலும் நல்லா ஊர் சுத்துவாங்கல்ல கேங்கா, அந்த மாதிரி இந்த 4 மாடுமே வந்துட்டு வெளியில அந்த ஓனர் போட்ட வேலியை தாண்டி வேற எங்கேயாவது புல்லு மேய போகுது, வேற எங்கேயாவது சுத்த போகுது அப்படின்னாலும் எப்பவுமே ரொம்ப க்ளோஸா கனெக்டடா இந்த 4 மாடும் சேர்ந்தே தான் இருப்பாங்க. இந்த சிங்கம் வேட்டையாட வந்துச்சு. அப்போ இந்த 4 மாடையும் இன்னைக்கு சரியான வேட்டைடா, 4 மாடு இருக்குது, நல்லா இன்னைக்கு பிரிச்சு மேய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் போய் மாடை அட்டாக் பண்ண பாக்குது. ஒரு மாடு கிட்ட சீண்ட பார்த்த உடனே மிச்சம் இருக்கிற 3 மாடும் சண்டைக்கு வந்து, அவ்வளோ காட்டுக்கே ராஜா தானே இந்த லயன், அந்த சிங்கத்தையே ஓட ஓட விரட்டி தள்ளிருச்சு இந்த 4 மாடுங்களும். உடனே இந்த ராஜா, இந்த சிங்கம் என்ன பண்ணாருன்னா பிளான் போடுறாரு. இந்த 4 மாடு ஒன்னா இருக்க போய் தானே இந்த யூனிட்டி ஸ்ட்ரென்த், சேர்ந்து இருக்கிறது, இந்த ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறத காட்டுறாங்க. இந்த 4 மாடி பிரிச்சுட்டா என்ன இருக்குன்னு சொல்லி நல்ல பக்காவா மாஸ்டர் பிளான் பண்றாரு இந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கக்குட்டி. ஓகேவா? இப்போ பிளானிங் எல்லாம் பக்காவா ஆயிடுச்சு. இம்ப்ளிமெண்டேஷன் என்ன தெரியுங்களா? இந்த 4 மாடுல ஒரு மாடு தனியா மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது, இங்க பாரு, நான் உன்னை அட்டாக் பண்ண வரல, உன்னை சாப்பிட வரல, உன்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லதான் வந்திருக்கேன். அந்த மிச்சம் இருக்கிற 3 மாடுங்க இருக்காங்கல்ல, அவங்க உன்னை பத்தி என்னென்னலாம் பேசுனாங்க தெரியுமா, அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி மேனிப்புலேட் பண்ணி இல்லாத பொல்லாததெல்லாம் இந்த 3 மாடை பத்தி எக்ஸாஜரேட் பண்ணி இந்த மாடு கிட்ட சொல்லிருச்சு. உடனே என்ன ஆகும்? நம்ம காமனா நம்மளுக்கு ஏற்படுற டே டு டே லைஃப்ல, ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், ஃபேமிலியில கூட, ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கேங்கா ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது கூட யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஒரு சமயம் பார்த்து கோர்த்து விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம மைண்ட்ல என்ன யோசனை ஓடிட்டு இருக்கும்? சொல்லியிருப்பானோ, இப்படி பேசியிருப்பானோ அப்படின்ற மாதிரி தானே தாட் வரும். அதே மாதிரிதான் இந்த மாடுக்கும் வந்துட்டு ஒருவேளை இப்படி எல்லாம் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வெஞ்சன்ஸ் அங்க கிரியேட் ஆகுது. இதே மாதிரியே 4 மாடும் தனித்தனியா போய் அப்ரோச் பண்ணி இந்த சிங்கம் தன்னோட தந்திர வேலைய கிளியரா முடிச்சுக்கிச்சு. அட் லாஸ்ட் என்ன ஆகும்? இந்த 4 மாடும் கண்ணா பின்னா சண்டை போட்டுட்டு எங்க புல்லு மேய போனாலும், இது ஏன் ஏரியா, நீ உள்ள வராத, இது என்னோட ஏரியா, நீ உள்ள வராதன்னு சொல்லி ஏரியாவா பிரிச்சுட்டு தனித்தனியா போய் மாடு வந்து புல்ல மேய போயிருச்சு. கரெக்டா காத்திருந்த டைம் வந்துருச்சு அந்த சிங்கத்துக்கு. அதுக்கப்புறமா அதோட அட்டாக் ஆரம்பிச்சது. ஒவ்வொரு மாடா அழகா அடிச்சு சாப்பிட்டுட்டு அதோட காரியத்தை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தது. இந்த மாடு கதை மாதிரிதான் நம்மளோட லைஃப்லயும் நிறைய நடந்துட்டு இருக்கு. விக்னேஷ் சிவன், சிவகார்த்திகேயன், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, அப்புறம் மியூசிக் டைரக்டர் அனிருத், இவங்கெல்லாம் ஒரு கேங்கா, ஒரு கூட்டமா, நான் சொல்ற பீரியட் உங்களுக்கு தெரியும். ஸோ லேட்டர் 90s அண்ட் 2000 பீரியட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 மூவி ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் சூப்பர் ஒரு கேங்கா, பவர் பேக்டா, ஃப்ரெண்ட்ஸா தான் சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறமா இந்த 4 மாடு மாதிரி தான் யாரோ ஒருத்தர் உள்ள புகுந்து ஏதேதோ குட்டைய கிளப்பி விட்டு அதுக்குள்ள அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டைகள் வந்து காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் வேலை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தட் மீன்ஸ் சைக்கலாஜிக்கலி அவங்களோட ஐடியாலஜியில ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை இல்லை, எது சொன்னாலுமே ஒரு growth வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியா ஃபீல்டுன்னு இல்லை, எந்த ஃபீல்டா இருந்தாலுமே, ஈவன் ஐடி ஃபீல்ட்ல கூட வந்து போட்டி போறாம இருக்கதான் செய்யும். சுப்பீரியர் போஸ்டிங் ஆகும்போது, ப்ரொமோஷன் ஆகும்போது, சீனியர் லெவல்ல போகும்போது கண்டிப்பா ஒரு போட்டி இருக்கணும். ஆனா பொறாம இருந்தா லைஃப்ல ஜெயிக்கவே முடியாதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. அதே மாதிரிதான் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இஷ்யூ. நான் ஒரு இன்டர்வியூ கூட நான் ரீசெண்டா பார்த்தேன். எதிர்நீச்சல் படத்தோட இன்டர்வியூ எடுக்கும் போது, அதுலயும் தனுஷ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அதுல
நயன்தாரா வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பேமெண்ட்டே வேண்டாம், அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் வந்து டான்ஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாங்குக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்குற மாதிரி சாங்குக்கு டான்ஸ் ஆடிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து காசே வேண்டான்னு சொன்ன நயன்தாரா இப்போ 10 கோடி வந்து கேக்குறாரு தனுஷ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்றதுக்கு என்ன காரணம்? அப்ப அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் நடந்துட்டு இருந்தது? தனுஷ் வந்து பேராசை பிடிச்சவரா? இன்னொன்னு, அந்த போஸ்ட்ல இன்ஸ்டாகிராம்ல நயன்தாரா கொடுத்திருந்த போஸ்ட்ல ஸ்கேட் அண்ட் ஃபியூரி அப்படின்னு சொல்லி, அது நான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணேனான்னு தெரியல, ஏன்னா சைனீஸ் பிரெஞ்சு வேர்டே வாய்க்குள்ள நுழையாது, இது ஜெர்மன் வேர்டு. ஸோ அதுல வந்து ஸ்கேட் அண்ட் ஃபியூரி அப்படின்ற இந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தனுஷ் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தனுஷ் ஒரு சைக்கோ அப்படின்னா இது எப்படி ரிலேட் பண்ணுதுன்னா, எனக்கு இந்த மூவி நேம் சடனா ஞாபகம் வரல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுல வந்து எஸ்.ஜே. சூர்யா அவர் அடுத்தவங்களோட அழுக குரல், சாவு குரல்ல சந்தோஷம் அடைவாரு. தட் மீன்ஸ் அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், எல்லா டெட் பாடிஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பில்லர்ல போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இது தெரிய வந்துரும், தெரிய வந்ததுமே எல்லா ஊரே வந்துட்டு அழுவாங்க. அழுகிறதுல வந்து எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஒரு தனி சுகம், அதாவது அடுத்தவங்களோட துன்பத்துல இவங்க இன்பம் காணுவாங்க. இது வந்து ஒரு சைக்கிக் டிசார்டர் தான். இந்த வேர்டுக்கு இதுதான் வந்துட்டு மீனிங். ஸோ இப்படி ஒரு ஹார்ஷான வேர்டை வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்படி என்ன தனுஷ் மேல கோபம்? அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க இப்ப ஏன் வந்துட்டு சோஷியல் மீடியால அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், நாளைக்கு நயன்தாராவோட ஃபேரி டெய்ல் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆக போகுது. தட் மீன்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் பிரம்மாண்டமா அவ்வளோ சூப்பரா கல்யாணம் நடந்தது இல்லையா? அவங்களோட லவ் ஸ்டோரி, லவ் எப்படி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறமா அந்த லவ் எத்தனை வருஷமா அவங்க காத்திருந்தாங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்துல முடிஞ்சது, இது எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்ரியா ரெடி பண்ணி அதை நெட்ஃபிளிக்ஸ்ல விடுறதா தான் பேச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்போ ஒரு ரீசெண்டா லாஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ப்ரொமோ டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுல 3 செகண்ட்ஸ் நானும் ரவுடி தான் படத்துல இருந்த செட்ல நடந்த பிரைவேட்டா எடுத்த ஷூட்ஸ் தான். பட் அதோட ப்ரொடியூசர் யாரு? ஆக்டர் தனுஷ். அவர் வந்துட்டு என்ஓசி கொடுக்க மறுத்துட்டாரு. 2 வருஷம் டிலே ஆயிட்டே இருந்தது. இதுதான் இஷ்யூ. அதையும் தாண்டி இந்த டீசர்ல வந்து அந்த 3 செகண்ட்ஸ் வீடியோ வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. நஷ்ட ஈடா வந்து எனக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தனுஷ் கேட்டிருக்கிறாருன்றதுனாலதான் இவ்வளோ ஒரு 3 பக்கத்துக்கான ஒரு போஸ்ட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா? நிறைய செலிபிரிட்டிஸ் அந்த போஸ்டுக்கு லைக்கும் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் அப்போ நிறைய பேருக்கு தனுஷ் வந்து வாழ விடாம அவர் வந்து வாழ்க்கையை கெடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸும் இருக்கு. சோசியல் மீடியால இதை பத்தி தான் நிறைய டீப்பா அலசிட்டு இருக்காங்க. ஏன்னா தனுஷ பத்தி சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க நான் தான் வாழ்க்கை பிச்சை போட்டேன், இவரை வாழ வச்சேன் அப்படின்லாம், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் உட்காந்து இன்டர் கனெக்ட் பண்ணும்போது, அதுவும் இல்லாம சுச்சி லீக்ஸ்ல சுசித்ரா அவங்களும் நிறைய சொல்லியிருக்காங்க தனுஷ் பத்தி எல்லாமே. ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தனுஷோட ஒரு பிரைவசியான விஷயங்கள் கூட நெட்ல லீக் ஆயிடுச்சு. இதுல வந்து நயன்தாரா தான் கரெக்ட், தனுஷ் தான் கரெக்ட் அப்படிங்கறத வந்து பேச நான் வரல. என்னதான் இருந்தாலுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடுத்து அவங்களுக்குள்ள ஏற்படுற கசப்பான சம்பவங்கள் ஏதோ ஒரு விஷயத்தினால, ஒண்ணு இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த மிஸ்கன்செப்ஷன், அப்பவே டைரக்டா அவங்க பேசியிருந்தாங்க, டிரான்ஸ்பரண்டா அதை கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு விஷயமும் நயன்தாரா அந்த போஸ்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தனுஷ் அவங்க வந்து டைரக்டர் கஸ்தூரி ராஜாவோட பையன், அவங்க அண்ணனும் ஒரு டைரக்டர் செல்வராகவன் அவங்களும் ஒரு டைரக்டர். அப்போ சினிமேட்டிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த தனுஷ் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு வந்து எந்த பேக்ரவுண்டுமே இல்லை, கஷ்டப்பட்டு அவங்களோட உழைப்பையும் அவங்களோட திறமையும் வெளிக்காட்டி இப்போ லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு அந்தஸ்துக்கு வந்திருக்கேன், என்ன வந்து இவங்க இப்படி கார்னர் பண்ணி என்னோட ஒரு வளர்ச்சியை வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த போஸ்ட்ல முழுக்க முழுக்க குறிப்பிட்டிருக்காங்க. தனுஷுக்கு வந்துட்டு மற்றவங்களோட வளர்ச்சி பிடிக்காது, அவங்க வளர்றத வந்து அவரால் பொறுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கேரக்டரை பத்தி கொஞ்சம் லோவாவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற
அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போற டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு இன்டைரக்ட் ப்ரொமோஷன் தான். இன்னைக்கு இதை டாக் ஆஃப் த டவுன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே நாளைக்கு ரிலீஸ் ஆகுறதுல என்ன இருக்குன்னு கியூரியாசிட்டியில அவங்களோட ப்ரொமோஷன் ஒர்க் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. புதுசா என்ன தெரியுங்களா, விக்னேஷ் சிவன் வந்துட்டு எல்ஐசின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. இந்த எல்ஐசி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படமே வந்து இன்னொருத்தரோடது. அவங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியும் அவர் வந்துட்டு அந்த படத்துக்கு இந்த டைட்டில் தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த டைட்டில் வச்சிருக்கிறாருன்ற மாதிரியும் டாக்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த டைரக்டர் வந்துட்டு அவர் வெல் நோன் டைரக்டர் கிடையாது. ஆக்டர் தனுஷ் ப்ரொடியூசரா இருக்கிறதுனால அவங்க வந்து நஷ்டீடு கேட்டு 10 கோடி ரூபாய் கேட்கறாங்க வெறும் 3 செகண்ட்ஸ்க்கு அப்படின்னு. பாப்பா எல்லாமே ஒரு விமர்சனம் தான். ஆனா ரியாலிட்டி லைஃப்லன்னு வரும்போது எல்லாமே காசு, பணம், துட்டு, மணி தான். சோ அவங்க அடிச்சுக்கிறாங்க, புடிச்சுக்கிறாங்க, ஓகே ஃபைன். 2 பேருமே பெரிய ஸ்டார்ஸ். அவங்க கேஸ் போட்டாலும் சரி, இல்ல வந்துட்டு இதை எடுத்தாலும் சரி, நெட்ஃபிளிக்ஸ்ல கொடுத்தாலும் சரி, எல்லாமே காசுதான். ஆனா காமனர் பார்த்துட்டு இருக்கிற மக்களோட லைஃப் எப்படி இருக்கும்? சோ இதை பத்தி ஒரு பெரிய விஷயமா நம்ம பேசிட்டு இருக்கோமே, நம்ம டே டு டே லைஃப்ல இந்த காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் எப்படி இருக்கு? நீங்க ஒரு ஃப்ரெண்டா, கேங்கா இன்னைக்கு நீங்க வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல, ஸ்கூல்ல, காலேஜஸ்ல இந்த மாதிரி என் நண்பன்டா, என் தோழன்டான்னு சொல்லி எல்லாம் உங்களோட சீக்ரெட்டான விஷயங்கள், பிரைவசியான விஷயங்கள் கூட என் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி நம்பி சொல்லிடுவீங்க. அந்த ஃப்ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆவாங்க. நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க பழகுறவங்க கிட்ட நல்ல ஜாலியா க்ளோஸா பழகுங்க. என்ன பேசணும் அப்படிங்கிறத தெளிவோட தெரிஞ்சு பேசுங்க. உங்களோட பிரைவசி சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பன் தானே, நண்பி தானே அப்படின்னு சொல்லி கொட்டி தீர்த்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க 2 பேரும் 2 கேங்கா வேறையா பிரியும் போது அதை அவங்க ஹைலைட் பண்ணி கார்னர் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்துறதுல ஆச்சரியமே கிடையாது. ஸோ தனுஷும், நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இதெல்லாம் அவங்களோட பிரச்சனை, அதை அவங்க சால்வ் பண்ணிக்குவாங்க. ஆனா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். இந்த 4 மாடு கதை சொன்னேன்ல, திருப்பி வேணா போய் கேளுங்க அதை. இந்த 4 மாடு கதை மாதிரி தான் நம்ம ஒற்றுமையா இருந்தோம் அப்படின்னா யாராலும் நம்மளை பிரிக்க முடியாது. இன்கேஸ் உங்களுக்குள்ள எதையாவது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா அப்பப்பயே டிரான்ஸ்பரண்டா கிளியர் பண்ணிக்கோங்க. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். டாடா, பை பை.